அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் முழு மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். ஏற்கனவே எங்கள் சேனலில் 2 தமிழ் மாதிரி தேர்வு அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 3வது தேர்வு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு டேஷில் காணப்படுகிறது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு டேஷில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, உயர்திணை ஒருமையில். கேள்வி 2, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர். கேள்வி 3, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற வரிகளை பாடியவர். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற வரிகளை பாடியவர். ஆப்ஷன் சி, மருதன் இளநாகனார். கேள்வி 4, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி, அதாவது 3 பொருந்தாதது. எழுத்தெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திரக்கூடம், இது எல்லாமே ஓவிய கூடங்கள். வட்டிகை செய்தின்றது ஓவியம் வட்டிகை செய்தின்னு சொல்லுவோம். ஓவியம் வட்டிகை செய்தி, ஓவிய கூடங்கள் மீதி 3. கேள்வி 5, மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் உலைநீரில் பொன் இட்டு தந்தவர்கள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் உலைநீரில் பொன்னிட்டு தந்தவர்கள். ஆப்ஷன் சி, பாரி மகளிர். கேள்வி 6, அயோத்திதாசர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அயோத்திதாசர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் டி, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. கேள்வி 7, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் அது பொருந்தாதது, அதாவது தவண்டை. எக்காலம், சிங்கநாதம், துத்தரி, இதெல்லாம் கொம்பு குறிக்கும் வேறு பெயர்கள் வரும். இதில் தவண்டை மட்டும் பொருந்தாதது. கேள்வி 8, திருத்தொண்ட தொகையை இயற்றியவர். திருத்தொண்ட தொகையை இயற்றியவர். ஆப்ஷன் சி, சுந்தரர். கேள்வி 9, எதில் எழுதும் போது நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. எதில் எழுதும் போது நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. ஆப்ஷன் டி, ஓலைச்சுவடி. கேள்வி 10, எதனால் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது? எதனால் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, மலர் உற்பத்தியில் முதலிடம். கேள்வி 11, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற வரிகள் உணர்த்துவது. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற வரிகள் உணர்த்துவது. ஆப்ஷன் சி, தமிழர் தனித்து உண்ணார். கேள்வி 12, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். கேள்வி 13, தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்னா என்ற வரிகளில் கோபம் தணிந்தவர்கள். தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்னா என்ற வரிகளில் கோபம் தணிந்தவர்கள். ஆப்ஷன் சி, புலவர்கள், அதாவது இடைக்காடனாரும் கபிலரும் கோபம் தணிவார்கள். கேள்வி 14, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். ஆப்ஷன் டி, பாரதியார். கேள்வி 15, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஏ, மதுரை இளநாகனார். கேள்வி 16, குருவு கண் இரடி பொம்மல் பெருகுவீர் என்ற வரிகளில் தினைச்சோற்றை உணவாக பெறுவீர்கள் என்று கூறியவர்கள். குருவு கண் இரடி பொம்மல் பெருகுவீர் என்ற வரிகளில் தினைச்சோற்றை உணவாக பெறுவீர்கள் என்று கூறியவர்கள். ஆப்ஷன் பி, ஆற்றுப்படுத்தும் கூத்தன்.
அதாவது ஆப்போசிட்டில் வந்து எதிர்வரும் கூத்தனுக்கு வந்து இவங்க வந்து நீங்கள் அந்த ஊரில் போயிட்டு அந்த வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திணைச்சோறெல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆற்றுப்படுத்தும் கூத்தன் சொல்லுவாங்க. கேள்வி 17. தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்தியவர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என வருந்தியவர். ஆப்ஷன் சி குமணவள்ளல். கேள்வி 18. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய ராஜம் கிருஷ்ணனின் நூல். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய ராஜம் கிருஷ்ணனின் நூல். ஆப்ஷன் பி சேற்றில் மனிதர்கள். கேள்வி 19. தமிழ்விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர். தமிழ்விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர். ஆப்ஷன் சி உவே சாமிநாதர். கேள்வி 20. சேக்கிழார் எந்த அரசனின் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? சேக்கிழார் எந்த அரசனின் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? ஆப்ஷன் டி இரண்டாம் குலோத்துங்கன். கேள்வி 21. ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக எங்கு செதுக்கப்பட்டுள்ளன? ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக எங்கு செதுக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பி திருநாதர் குன்று. கேள்வி 22. நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆப்ஷன் பி 143. கேள்வி 23. குறுந்தொகை பாடல்களின் அடிவரையறை. குறுந்தொகை பாடல்களின் அடிவரையறை. ஆப்ஷன் பி 4 அடி சிற்றெல்லை 8 அடி பேரெல்லை. கேள்வி 24. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்பது. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்பது யார் வந்து யாருக்கு சொன்னாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பிசிராந்தையார் வந்து கோப்பெருஞ்சோழனுக்காக கூறியது. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்காக கூறியது. கேள்வி 25. திருத்தக்க தேவர் காலம். திருத்தக்க தேவர் காலம். ஆப்ஷன் டி 9ஆம் நூற்றாண்டு. கேள்வி 26. நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆள என்ற வரிகள் யாருக்காக பாடப்பட்டது? நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆள என்ற வரிகள் யாருக்காக பாடப்பட்டது? ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செழியனுக்காக. கேள்வி 27. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சாவித்திரிபாய் பூலே. கேள்வி 28. வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை என்று கூறியவர். வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை என்று கூறியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். குடும்ப விளக்கில் வந்து இதை சொல்லியிருப்பாரு. கேள்வி 29. இளங்கோவடிகள் காலம். இளங்கோவடிகள் காலம். ஆப்ஷன் பி கிபி 2ஆம் நூற்றாண்டு. கேள்வி 30. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. கேள்வி 31. மொழிக்கு இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மொழிக்கு இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? ஆப்ஷன் சி 11 எழுத்துக்கள். கேள்வி 32. தாராபாரதியின் இயற்பெயர். தாராபாரதியின் இயற்பெயர். ஆப்ஷன் சி ராதாகிருஷ்ணன். கேள்வி 33. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று ஈரோடு தமிழன்பன் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை,
பாடலும் அப்படித்தான் என்று ஈரோடு தமிழன்பன் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ தமிழோவியம். கேள்வி 34. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி திருமந்திரம். கேள்வி 35. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்தியம்பும் பதிற்றுப்பத்து எத்திணையில் அமைந்துள்ளது? சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்தியம்பும் பதிற்றுப்பத்து எத்திணையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி பாடான் திணை. கேள்வி 36. ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவர்? ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவர்? ஆப்ஷன் டி மறைமலை அடிகள். கேள்வி 37. அகநானூறு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? அகநானூறு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 3. கேள்வி 38. உவமை பெயர்களுள் தவறானதை தேர்ந்தெடு. உவமை பெயர்களுள் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி ஔவையார். கேள்வி 39. இது நாட்காலி அவன் மாணவன் எவ்வகை தொடர்? இது நாட்காலி அவன் மாணவன் எவ்வகை தொடர்? ஆப்ஷன் சி பெயர் பயனிலை தொடர். கேள்வி 40. முல்லையை தொடுத்தால் என்ன வகை ஆகுபெயர்? முல்லையை தொடுத்தால் என்ன வகை ஆகுபெயர்? ஆப்ஷன் ஏ பொருளாகுபெயர். கேள்வி 41. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை குறளில் இடம்பெற்ற அணி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை குறளில் இடம்பெற்ற அணி. ஆப்ஷன் சி பொருள் பின்வரு நிலையணி. கேள்வி 42. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பாடியவர்? விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பாடியவர்? ஆப்ஷன் சி பலபட்டடை சொக்கநாதர். கேள்வி 43. துணை வினைகளின் ஆதிக்கம் டேஷில் அதிகமாக உள்ளது? துணை வினைகளின் ஆதிக்கம் டேஷில் அதிகமாக உள்ளது? ஆப்ஷன் ஏ பேச்சு மொழியில். கேள்வி 44. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் உருவாக்கிய சட்டம்? அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் உருவாக்கிய சட்டம்? ஆப்ஷன் சி இருமொழிச் சட்டம். கேள்வி 45. சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது? சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது? ஆப்ஷன் டி இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கேள்வி 46. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் டி வட்டம் தான் பொருந்தாதது. நிமிடம் நாள் வாரம் இது எல்லாமே காலப்பெயர்கள். வட்டம் பண்பு பெயர், அதனால் இதுதான் பொருந்தாதது. கேள்வி 47. கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பியில் தப்பா 5. ஆப்ஷன் டி ஜூலை 15. கேள்வி 48. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அரசு, கயிறு, 9 இது மூன்றும் உயிர்த்தொடர் குற்றியல் உகரங்கள். பேச்சு வன்தொடர் குற்றியல் உகரம். கேள்வி 49. கேள்வி 49. வலம் வந்தான் என்ற சொற்றொடரில் மகரமை ஒலிக்கும் கால அளவு? வலம் வந்தான் என்ற சொற்றொடரில் மகரமை ஒலிக்கும் கால அளவு? ஆப்ஷன் டி கால் மாத்திரை. கேள்வி 50. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பாத்திட வேண்டுமடி கிளியே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பாத்திட வேண்டுமடி கிளியே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ தேன்மலை.
கேள்வி 51 தவறானதை தேர்ந்தெடு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளை கொம்பின் பிரிவு, இது வந்து சரியாக தான் பொருந்தி இருக்கு. சினை வந்து கிளையின் பிரிவு தான், போத்து வந்து சினையின் பிரிவு தான், குச்சி வந்து போத்தின் பிரிவு தான், இணுக்கு வந்து குச்சியின் பிரிவு. அதாவது எதுவும் இல்லை, எல்லாமே சரியாக தான் பொருந்தி இருக்கு. கேள்வி 52 ஐங்குறுநூற்றை தொகுத்தவர். ஐங்குறுநூற்றை தொகுத்தவர். ஆப்ஷன் சி புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். கேள்வி 53 குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 54 சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர். ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரனார். கேள்வி 55 பொறுத்துக. இது வந்து குறிஞ்சி திணை ஐங்குறுநூறில் வந்து யார் யார் எந்தெந்த திணை எழுதியிருக்காங்கன்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி திணை எழுதவன் வந்து கபிலர், முல்லை திணை எழுதவன் வந்து பேயனார், மருத திணை எழுதியவர் வந்து ஓரம் போகியார், நெய்தல் திணை எழுதியவர் வந்து அம்மூவனார், பாலை திணை எழுதியவர் வந்து ஓதலாந்தையார். ஆப்ஷன் ஏ வந்து சரியாக பொருந்திருக்கு. குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். கேள்வி 56 நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற வரிகளில் குறிப்பிடப்படுபவர். இந்த வரிகளில் குறிப்பிடப்படுபவர் வந்து ஆப்ஷன் சி திருமால். இவரை தான் வந்து திருமாலை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. கேள்வி 57 வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் அமைவது. வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் அமைவது. ஆப்ஷன் டி வினைத்தொகை. கேள்வி 58 முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் வெற்றியை பற்றி பேசும் நூல். முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் வெற்றியை பற்றி பேசும் நூல். ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி. கேள்வி 59 பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வந்து வெண்ணிக்குயத்தியார் தான். வானம் ஊன்றிய மதலை போல கடியலூர் உருத்திருங்கண்ணனார். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் வந்து காவட்பெண்டு. இது ஔவையார்னு கொடுத்துருக்கோம், இது வந்து காவட்பெண்டு. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் வந்து பெருங்கடுங்கோ. கேள்வி 60 யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. யசோதர காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. ஆப்ஷன் பி அவந்தி. கேள்வி 61 பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாது வந்து ஆப்ஷன் சி தேர்ப்பாகன். பாங்கறிந்து கரை பொறு உடையணிந்தன் இது எல்லாமே வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைகள். தேர்ப்பாகன் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பயனும் சேர்ந்து மறைஞ்சு வரனால இது வந்து பொருந்தாதது. மீதி மூன்றும் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைகள். கேள்வி 62 ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி. ஒன்றை சொல்லுவதற்கென்று இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி. ஆப்ஷன் சி பறை. கேள்வி 63 பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்களாக அமைத்து பாடப்படுகிறது. பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்களாக அமைத்து பாடப்படுகிறது. ஆப்ஷன் பி 10. கேள்வி 64 ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ என்ற வரிகளில் எந்த ஆற்றை கடந்து செல்வார்களோ என கம்பர் பாடுகிறார். ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ என்ற வரிகளில் எந்த ஆற்றை கடந்து செல்வார்களோ என கம்பர் பாடுகிறார். ஆப்ஷன் பி கங்கை. கேள்வி 65 ராமலிங்க அடிகளாரின் தெய்வமணி மாலை திருவருட்பாவின் எத்தனையாவது திருமுறையில் அமைந்துள்ளது. ராமலிங்க அடிகளாரின் தெய்வமணி மாலை திருவருட்பாவின் எத்தனையாவது திருமுறையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி 5ஆம் திருமுறையில் அமைந்துள்ளது. கேள்வி 66
எந்த இதழை பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார்? எந்த இதழை பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார்? ஆப்ஷன் ஏ இந்தியா. கேள்வி 67. சங்ககால பெண்பால் புலவர்களுள் ஒருவரான வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களில் பாடிய பாடல்கள் எத்தனை? சங்ககால பெண்பால் புலவர்களுள் ஒருவரான வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களில் பாடிய பாடல்கள் எத்தனை? ஆப்ஷன் டி 13. கேள்வி 68. சிறு பாணாற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி எது? சிறு பாணாற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி எது? ஆப்ஷன் சி திண்டிவனம். கேள்வி 69. புறநானூற்றின் இறுதி பாடலில் கோவூர் கிழார் எந்த மன்னனை பற்றி பாடுகிறார்? புறநானூற்றின் இறுதி பாடலில் கோவூர் கிழார் எந்த மன்னனை பற்றி பாடுகிறார்? ஆப்ஷன் ஏ சோழன் நலங்கிள்ளி. கேள்வி 70. கோமுகி பொய்கையில் எந்த மாதத்தின் முழுநிலவு நாளில் அமுத சுரபி தோன்றும்? கோமுகி பொய்கையில் எந்த மாதத்தின் முழுநிலவு நாளில் அமுத சுரபி தோன்றும்? ஆப்ஷன் பி வைகாசி. கேள்வி 71. பொருந்தாததை தேர்ந்தெடு. இது ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, அதாவது மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி, தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும், சோழர் வரலாறு, இந்த நூல்கள்லாம் எழுதினவர் மா ராசமாணிக்கனார். இது மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் எழுதினவர் மனவை முஸ்தபா. கேள்வி 72. ஓராண்டின் 6 கூறுகளை எவ்வாறு பிரித்துள்ளனர்? ஓராண்டின் 6 கூறுகளை எவ்வாறு பிரித்துள்ளனர்? ஆப்ஷன் ஏ பெரும்பொழுது. கேள்வி 73. பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருக்கும் நூல் எது? பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருக்கும் நூல் எது? ஆப்ஷன் பி தொல்காப்பியம். கேள்வி 74. சொல் பொருள் பொருத்துக. வேரி தேன், துவரை பவளம், சிறை இறகு, மடிவு சோம்பல். ஆப்ஷன் டி சரியா பொருந்திருக்கு. வேரி தேன், துவரை பவளம், சிறை இறகு, மடிவு சோம்பல். கேள்வி 75. வல்லின எழுத்துக்கள் மிகுதல் போல மெல்லினத்தில் மிகும் எழுத்துக்கள் எவை? வல்லின எழுத்துக்கள் மிகுதல் போல மெல்லினத்தில் மிகும் எழுத்துக்கள் எவை? ஆப்ஷன் ஏ ஞனன ஞ ந ந ம. ஆப்ஷன் ஏ. கேள்வி 76. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது? இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது? ஆப்ஷன் டி ஏவல் விடை. கேள்வி 77. உவமை தொடரை உருவகமாக மாற்றுக. உவமை தொடரை உருவகமாக மாற்றுக. அதாவது முத்துநகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். இதை தான் உருவகமாக மாற்றணும். ஆப்ஷன் பி, அதாவது முத்துநகை தன் புருவ வில்லில் மை தீட்டினாள். முத்துநகை தன் புருவ வில்லில் மை தீட்டினாள். கேள்வி 78. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் என்ற வரிகளில் புன்னை மொட்டுக்கள் எதை போல் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது? நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் என்ற வரிகளில் புன்னை மொட்டுக்கள் எதை போல் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் பி முத்து போல புன்னை மொட்டுக்கள் இருந்ததாக குறிப்பிட்டிருப்பாங்க. முத்தொள்ளாயிரம்ல வரும் இது. கேள்வி 79. ஓவு கண்டன்ன இருபெரு நியமித்து என்ற வரிகளில் நாளங்காடியும் அல்லங்காடியும் எதை போல காட்சியளித்தன? ஓவு கண்டன்ன இருபெரு நியமித்து என்ற வரிகளில் நாளங்காடியும் அல்லங்காடியும் எதை போல காட்சியளித்தன? ஆப்ஷன் சி ஓவியம். கேள்வி 80. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர்.
ஆப்ஷன் பி தந்தை பெரியார். கேள்வி 81 கனிமுன் நிறை வருவது. கனிமுன் நிறை வருவது. ஆப்ஷன் சி ஒன்றிய வஞ்சித்தலை. கேள்வி 82 பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். பூட்கையில்லோன் யாக்கை போல ஆலந்தூர் கிளார். படுதிரை வையம் பாத்திய பண்பே ஐயூர் முடவனார் கிடையாது, தொல்காப்பியர். செல்வத்து பயனே ஈதல் நக்கீரனார். ஆப்ஷன் சி தான் தவறானது. கேள்வி 83 மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஆப்ஷன் சி உரை கிணறு. கேள்வி 84 சரியானதை தேர்ந்தெடு. தாய் தமிழ். இந்த வேர்டு என்ன, இது எதுக்கு சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி உவமை தொகை என்பதால் வல்லினம் மிகும். ஆப்ஷன் டி. கேள்வி 85 நான்கறிவதுவே அவற்றோடு டேஷ். நான்கறிவதுவே அவற்றோடு டேஷ். இது தொல்காப்பியமில் வரும். இது சுவைத்தலா கேட்டலா காணலா பகுத்தறிதலான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி காணல். நான்கறிவதுவே அவற்றோடு காணல். கேள்வி 86 ஆய்வுக்களம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். ஆய்வுக்களம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். ஆப்ஷன் டி மயில்சாமி அண்ணாதுரை. கேள்வி 87 சோறு உண்டான் ஆடை நெய்தார் பால் பருகினான் என்பவை என்ன வகை மரபுகள்னு கேட்டிருக்காங்க. சோறு உண்டான் ஆடை நெய்தார் பால் பருகினான் இதெல்லாம் ஆப்ஷன் பி வினை மரபுகள். உண்டான் நெய்தார் பருகினான் வரனால இதெல்லாம் வினை மரபுகள். கேள்வி 86 கவிஞரேறு பாவலர்மணி என்று அழைக்கப்படுபவர். கவிஞரேறு பாவலர்மணி என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் சி வாணிதாசன். கேள்வி 89 பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர். பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் பி சே ராசு. கேள்வி 90 பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. அதாவது சிறிய கடிதம். பாடிய பாடல், எழுதிய மாணவன், படித்த பள்ளி இது மூன்றும் தெரிநிலை பெயரெச்சங்கள். சிறிய கடிதம் குறிப்பு பெயரெச்சம். அதனால் குறிப்பு பெயரெச்சம் தான் இதில் பொருந்தாதது. கேள்வி 91 தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது. ஆப்ஷன் சி மனோன்மணியம். கேள்வி 92 தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்ற சொற்றொடரில் 4ஆம் வேற்றுமை எப்பொருளில் வந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்ற சொற்றொடரில் 4ஆம் வேற்றுமை எப்பொருளில் வந்துள்ளது. ஆப்ஷன் டி எல்லை. இதில் ஒவ்வொரு வேற்றுமைக்கும் நிறைய பொருள் எதில் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் இருக்கும். கேள்வி 93 கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது. கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது. ஆப்ஷன் பி 150. கேள்வி 94 போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது டேஷ் திணை. போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது டேஷ் திணை. ஆப்ஷன் சி தும்பை திணை. கேள்வி 95 மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் எவ்வகை வினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் எவ்வகை வினா. ஆப்ஷன் ஏ அறிவினா. கேள்வி 96 பொருளுக்கேற்ற அடியை பொருத்துக. செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். ஆப்ஷன் டி பெருமை முயற்சி தரும். இது திருக்குறளில் வரும். கேள்வி 97 கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் டேஷ் நாடே. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் டேஷ் நாடே. ஆப்ஷன் ஏ பரம்பு நாடு. கேள்வி 98 பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1973. கேள்வி 99 கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர். கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர்.
ஆப்ஷன் சி டி.கே. சிதம்பரநாதர். கேள்வி 100 கலைச்சொல் அறிக. டெரிட்டரி. ஆப்ஷன் பி நிலப்பகுதி. அவ்வளோதான், 100 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு எப்படி மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.